எனது பெயர் கலாநிதி பாவண்ணா காசிநாதன். டான் தொலைக்காட்சி நேயர்கள் ஆகிய உங்களுடன் கல்விச் சேவை ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வகுப்பிலே தரம் 6 தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பகுதியிலே இலக்கணப் பகுதியிலே சிலவற்றை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து பாடங்களுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எழுத்துக்களை பற்றி பார்த்திருக்கிறோம், எழுத்துக்களுடைய தொகை பற்றி பார்த்திருக்கிறோம், எழுத்துக்கள் எவ்வாறு அமையும் என்பது பற்றி பார்த்திருக்கிறோம், அவற்றுடைய வகையீடுகள் பற்றி பார்த்தோம். அதிலே முதலாவதாக உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, எல்லாமாக 247 எழுத்துக்கள் என்று பார்வையிட்டோம். அவற்றுடைய விரிவுகளை நாங்கள் பார்த்து குறையிலே விட்டுவிட்டோம். அதாவது குற்றெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்கள் என்ற பிரிவு உயிரெழுத்துக்களில் வருகின்றது. குறுகிய ஓசையுடையவை குற்றெழுத்துக்கள், நெடிய ஓசையுடையவை நெட்டெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்று கேட்டால் அதில் 2 வகை, அதாவது குற்றெழுத்து, நெட்டெழுத்து. அந்த குற்றெழுத்துக்கள் ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா என்ற 5 குற்றெழுத்துக்கள். அடுத்தது நெட்டெழுத்துக்கள் யாவை என்று சொன்னோமா என்றால் ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா என்ற 7 நெட்டெழுத்துக்கள். இது உயிரெழுத்துக்களுடைய வகையீடு. அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள் எத்தனை, அது எத்தனை வகைப்படும் என்று கேட்டோமா இருந்தால் அது 3 வகையிலே சொல்லப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். இவையும் ஒலிப்பு முறையில் தான் வகையீடு செய்யப்படுகிறது. அதாவது வன்மையான ஓசையுடையவை வல்லினம் என்றும், மென்மையான ஓசையுடையவை மெல்லினம் என்றும், 2க்கும் இடைப்பட்ட ஓசையுடையவை இடையினம் என்றும் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். அவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட எழுத்துக்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வல் எழுத்துக்கள் இக்கண்ணா, இச்சன்னா, இட்டண்ணா, இத்தண்ணா, உப்பண்ணா, இட்டண்ணா ஆகியவை 6 எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி மெல்லெழுத்துக்களை பார்ப்போமா இருந்தால் இங்கண்ணா, இஞ்சண்ணா, இண்ணண்ணா, இந்தண்ணா, உம்மண்ணா, இன்னண்ணா என்று சொல்லப்படும். இவையும் 6 எழுத்துக்கள். அடுத்ததாக இடையெழுத்துக்கள் ஈயண்ணா, இர்ரண்ணா, இல்லண்ணா, உவ்வண்ணா, கிள்ளண்ணா, இல்லண்ணா என்று சொல்லப்படுகின்றன. இந்த 6 இப்படி 6 அவை வகைப்படுத்தும். இவையும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லப்படும். இவற்றை நாங்கள் என்ன கசடத்தை பெற வல்லினமாம், ஞன நமன மெல்லினமாம், ஜரல வளல இடையினமாம் என்று வாய்ப்பாட்டாக பயன்படுத்தலாம். அவை இவற்றை மாணவர்கள் உளங்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இவற்றை பார்த்து இவற்றோடு நாங்கள் சென்ற வகுப்பை நிறுத்தி இருந்தோம். அடுத்ததாக எழுத்துக்களிலே சுற்றெழுத்துக்கள் என்ற வகையை பார்த்தோம். சுட்டி கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எழுத்துக்கள். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் எவை என்று பார்த்தோமா இருந்தால் ஆனா, ஈனா, ஊனா என்ற 3 எழுத்துக்களும் சுட்டுவதற்கு பயன்பட்ட மொழியிலே சுட்டி சொல்வதற்கு, சுட்டு பொருளில் வரும்போது இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அவ்வாறான எழுத்துக்களைத்தான் நாங்கள் சுட்டெழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அவ்வாறான இந்த சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அது 2 வகைப்படும். அகச்சுட்டு, புறச்சுட்டு என்று சொல்லப்படும். அகச்சுட்டென்றால் என்ன, புறச்சுட்டென்றால் என்ன என்று பார்த்தோமா இருந்தால் அகச்சுட்டு என்பது இப்போ பாருங்கள், சொல்லோடு சேர்ந்து சுட்டுவது. இப்போ அவன் என்று சொன்னால் அது அகச்சுட்டு, இவன் என்று சொன்னால் அது அகச்சுட்டு, உவன் என்று சொன்னால் அகச்சுட்டு. இது சொல்லோடு இணைந்து இருப்பது. இந்த ஆனா, ஈனா, ஊனா என்ற அந்த 3ம் சொல்லோடு இணைந்து இருக்கிற போது அது அகச்சுட்டு என்று சொல்லுவோம். சொல்லில் இருந்து வேறுபட்டு வருகின்ற தன்மையும் இருக்கிறது. அப்படி பாருங்கள், அந்த மனிதன், இது
புறச்சுட்டும். அவ்வீடு இது புறச்சுட்டும். இவ்வீடு, உவ்வீடு இப்படியெல்லாம் சொல்லு. இது சொல்கிறது புறச்சுட்டு. ஆகவே அகச்சுட்டு புறச்சுட்டு என்றது இவைதான். ஆகவே சுட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் என்றால் ஆனா, ஈனா, ஊனா என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வினா எழுத்துக்கள் பற்றியும் நாங்கள் பார்த்தோம். வினா எழுத்துக்கள் என்றால் அங்கே வினாவுவதற்கு அல்லது ஒரு விடயத்தை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகிற எழுத்துக்கள். நல்லொரு சூத்திரத்திலே சொல்லப்படுகின்றது, ஏயா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாவாகுமே. என்ன? ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏவிரு வழியும் வினாவாகுமே. ஏனாவும் யாவண்ணாவும் சொல்லுக்கு முதலும் ஆவண்ணாவும் ஓவண்ணாவும் சொல்லின் இறுதியிலையும் ஏனா இரண்டு பகுதியிலையும் முன்னுக்கும் வரும் பின்னுக்கும் வரும். ஆகவே இரண்டிலையும் வருவதுதான் இவை வினா எழுத்துக்கள். ஏனா எவன் என்று சொல்லுகிறோம். எவன் செய்தான், அது ஏ. யார் செய்தது, இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்கறதுக்கு பயன்படுத்தப்படும். யார் இவர், அவனா செய்தான், இது மத கேள்வி. இறுதியில் வருது. தந்தையோ வந்தார், இதுவும் அங்கே தந்தையோ என்பதில் அந்த ஓ வருகிறது. இப்படியா ஏ என்னாவும் முன்னுக்கும் வரும். ஏன் ஏன் இப்படி செய்தாய் என்றைக்கு ஏன் வருகின்றார். அரசனே வந்தான், அரசனே ஏ இறுதியில் வருகிறது. இப்படியெல்லாம் நாங்கள் இறுதியில் பயன்படுத்துவதையும் பயன்படுத்துவோம். ஆகவே இவை நாங்கள் வினா எழுத்துக்கள் என்ற வகையிலே சென்றோம். அடுத்ததாக எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவை எவ்வாறு கூறலாம் என்று கூறுவோமா இருந்தால் மாத்திரை என்று சொல்லுவோம். கால அளவுக்கு பேர் மாத்திரை. மாத்திரை என்றால் என்ன? கை நொடிப்பொழுது அல்லது கண் இமைப்பொழுது என்று சொல்லப்படும். கை நொடிப்பொழுது, கண் இமைப்பொழுது. அப்படி பார்க்கிற போது குற்றெழுத்துக்கு மாத்திரை 1, குற்றெழுத்துக்கு மாத்திரை 1, நெட்டெழுத்துக்கு மாத்திரை 2. ஆகவே இந்த குற்றெழுத்து நெட்டெழுத்து என்று அந்த உயிரெழுத்துக்களிலே வகையீடு செய்கிற போது அவை 1 மாத்திரை 2 மாத்திரை என்று அங்கே வருகின்றன. இதே வகையீடு அங்கே உயிர்மெய் எழுத்துக்களாக வருகின்ற போதும் அந்த 1 மாத்திரை 2 மாத்திரை தொடர்ச்சியாக வரும். விளங்குது? இப்படி பார்க்கிற போது ஒரு அட்டவணைப்படி நாங்கள் எழுத்துக்களுடைய மாத்திரைகளை நாங்கள் சொல்லலாம். எழுத்துக்களுடைய மாத்திரையை சொல்லுவோமா இருந்தால் உயிர் குற்றெழுத்து குரில், அதற்கு 1 மாத்திரை. உயிர்மெய் குற்றெழுத்து, அதற்கும் 1 மாத்திரை. உயிர் குற்றெழுத்துக்கு 1 மாத்திரை, அடுத்தது உயிர்மெய் குற்றெழுத்துக்கும் 1 மாத்திரை. அடுத்தது உயிர் நெட்டெழுத்துக்கு 2 மாத்திரை. அதே மாதிரி உயிர் மெய் நெட்டெழுத்துக்கும் 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு வரும். மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஆயுத எழுத்து அந்த 3 புள்ளிகளுடைய அந்த ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இதைவிட குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் இருக்கின்றது, அவையும் அரை மாத்திரைகள். ஐகார குறுக்கம் 1 மாத்திரை. அவ்வார குறுக்கம் 1 விட கொஞ்சம் குறைந்தது, அவ்வார குறுக்கம். மகரக் குறுக்கம் அரை மாத்திரை. ஆயுத குறுக்கம் அரையிலும் குறைவானது. ஒற்றளபடை 1 மாத்திரை. உயிரிழபடை 3 மாத்திரை. இப்படியாக எல்லாம் இருக்கும். அப்போ இவையெல்லாம் இந்த மாத்திரை அளவீடு பற்றி நாங்கள் இவற்றை சொல்லப்படுகிறோம். இவை ஒவ்வொரு எழுத்துக்களுடைய அந்த ஒலிக்கின்ற அளவு முறைக்கேற்ப அவை தங்களுடைய மாத்திரைகள் அளவு செல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் உயிரிழபடை என்றால் என்ன என்று பார்ப்போம். உயிரிழப்படை என்பது மாத்திரை, அதாவது தனது மாத்திரையிலிருந்து நீண்டு உயிரெழுத்தானது தனது மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கிற போது அது உயிரிழப்படை என்று சொல்லப்படும். உயிர் நெட்டெழுத்துக்கள் அவ்வாறு ஒலிக்கின்றன. அவ்வாறு ஒலிக்கின்ற போது அவைகள் கணக்கு இருக்குது. அதில் 7 நெட்டெழுத்தும் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து கூடி ஒலிக்கின்ற தன்மையை பெறும் உயிர் நெட்டெழுத்துக்கள்.
அதே மாதிரி ஒற்றளபடையாவது யாது என்று சொல்லுவோம் என்ற தனது மாத்திரை நீண்டு ஒலிக்கின்ற மெய்யெழுத்துக்களின் சில இடங்களில் அப்படி நீண்டு ஒலிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் என்ற விடயத்துக்கு நாங்கள் செல்லுவோம். குற்றிய லிகரத்தை முதலாவதாக நாங்கள் பார்த்தோமே இருந்தால் குற்றிய லிகரம் தனது மாத்திரை குறைந்தொலிக்கின்ற இகரம் குற்றிய லிகரம். அப்படி இகரம் குறைந்து ஒலிக்கின்ற மியா என்று வருகின்ற இடத்திலே மீ யா அந்த இடத்திலே அந்த இகரம் குறைந்து ஒலிக்கின்றது. அப்படி குறைந்து தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்த அந்த ஈ என்ற அந்த சத்தம் குறைந்து ஒலிக்கின்றது. குற்றிய லிகரம் மீயா மீ என்ற அந்த சத்தத்தில் அது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பதாக சொல்லப்படும். அதே மாதிரி குற்றிய லுகரம் ஒன்று இருக்கின்றது. அது மிகவும் முக்கியமான ஒன்று. இதுவும் தனது மாத்திரை குறைந்தொலிக்கின்ற உகரத்தை குற்றிய லுகரம் என்று சொல்லுவோம். தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்கின்ற உகரம் இது குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகரம் பற்றி நன்னூல் சூத்திரம் என்ன சொல்லுகின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தனிக்குற்றெழுத்து அல்லாத மற்ற எழுத்துக்களுக்கு பின்னே மொழிகளின் இறுதியில் வல்லினமைகளின் மேல் ஏறி வருகின்ற உரம் குற்றியல் உரம் எனப்படும். தனிக்குற்றெழுத்து அல்லாத என்று சொல்லுகிறோம். இது இந்த வரைவிலக்கணத்தை கொஞ்சம் வடிவாக கவனிக்கப்படும் மாணவர்கள் குற்றியல் உரத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு இது மிக முக்கியமானது. தனிக்குற்றெழுத்து அல்லாததாக இருக்க வேண்டும். தனிக்குற்றெழுத்து வந்தால் அது குற்றியல் உரமாக வராது. அப்போ தனிக்குற்றெழுத்து அல்லாத மற்ற எழுத்துக்களுக்கு பின்னே, அந்த சொல்லிலே மற்ற எழுத்துக்களுக்கு பின்னே மொழிகளின் இறுதியில், அந்த சொல்லின் இறுதியில் வல்லினமைகள் வல்லெழுத்தாக இறுதியில் வருவது வல்லெழுத்தாகவும் இருக்க வேண்டும். வல்லினமைகளின் மேல் ஏறி வருகின்ற உகரம்தான் குற்றியல் உரம். அதுதான் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறோம். இப்போ நாங்கள் நாகு என்று ஒரு சொல்லை எடுப்போமா இருந்தால் இது குற்றியல் உகரமான்றதை ஒரு பரீட்சார்த்தமாக பார்க்கலாம். நாகு என்ற அந்த சொல்லிலே தனிக்குற்றெழுத்து அல்லாத முன்னுக்கு தொடங்குகிற போது தனிக்குற்றெழுத்து வரவில்லை, நா என்று வருகிறது, அது நெட்டெழுத்து. சரி, அந்த சொல்லு மொழி என்ற சொல்லு, அந்த சொல்லு இறுதி பகுதியில் வருகிற கூ, நாகு. அந்த நாகு என்பதில் வரும் அந்த கூவுக்குரிய மாத்திரை ஒன்று. ஆனால் அந்த மாத்திரை அளவிலிருந்து அது குறைந்து ஒலிப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற எழுத்துக்களுக்கு பின்னே, அதில் மற்ற எழுத்துக்கள் ரெண்டு சார், அந்த நாகுக்கு அடுத்த எழுத்து. மொழிகளின் இறுதி என்று அந்த கூ என்று வருகின்ற பகுதி, அந்த இறுதியை வல்லினமை, அது வல்லெழுத்தாக இருக்க வேணும். கூ கசடத பறவையில் வருது. அந்த ஏறி வருகிற உகரம்தான் குறைந்து ஒலிக்கின்றது. அப்போ இப்படியாக அவற்றை குற்றியல் உகரத்தினுடைய வகைகளை நாங்கள் இதன்படி பார்த்தோமா இருந்தால், நெடித்தொடர் குற்றியல் உகரம் ஒன்றொன்று இருக்கு, 6 வகைப்படும். ஒன்று நெடித்தொடர் குற்றியல் உகரம், காசு என்பது நெடித்தொடர் குற்றியல் உகரம், நாகு என்பது நெடித்தொடர் குற்றியல். ஆயத்தொடர் குற்றியல் உகரம் அடுத்தது ஏகு அகுது என்று சொல்லப்படுகின்ற போது வருகிற அந்த இதெல்லாம் ஆயுத எழுத்து அயல் எழுத்தை வைத்துத்தான், இந்த அயல் எழுத்தை வைத்துத்தான் இந்த குற்றியலுகிற வகையீடு செய்யப்படுகிறது. ஆகவே நெடித்தொடர் குற்றியலுகத்தில் காசு என்பது கா அயல் எழுத்து, அதனால் அது நெடித்தொடர். இதே மாதிரி எஃகு என்பதில் கூக்கு அயல் எழுத்து அகேனம், ஆகவே அது அயல் எழுத்து, ஆயத்தொடர் குற்றியலுகிறோம். உயிர்த்தொடர் குற்றியலுகிறோம். வரகு என்பதில் பாருங்கள், அந்த கு, அந்த வரகு எப்படி வருகிறது உயிர்த்தொடர் குற்றியலுகிறோம் என்று சொன்னால், இங்கே அயலெழுத்தை வச்சுத்தான் செய்கிறேன்னு சொன்னேன். ஆகவே இங்கே வானா டானா
ஆகியவை அப்படியே வருகிற போது அது டானா தான் அயலிடத்தில் வரும். அந்த டானாவை நாங்கள் டானா என்று பார்க்கக்கூடாது. இர்ரன்னா சக ஆனாதான் டானா. ஆகவே என்பதுதான் இந்த அயலெழுத்தாக வருகின்றது. உயிரெழுத்து தான் அயலெழுத்து. அதனால தான் அதை உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்கிறோம். வரகு என்பதில். அடுத்தது வன்றொடர் குற்றியலுகரம். கொக்கு. இதில் வன்றொடர் கொக்கு என்ற கூக்கு பக்கத்தில் வருகிறது. இக்கன்றது அது வல்லெழுத்தாக வருகிற ஒரு மெய்யெழுத்து. ஆகவே அது வன்றொடர் குற்றியலுகரம். அடுத்தது மென்றொடர் குற்றியலுகரம். பண்பு என்று சொல்லுவோம். அதில் வருகிற பூவும் குறைந்து ஒலிக்கின்றது. அங்கே இன்னென்னான்றது மெல்லெழுத்து. ஆகவே மென்றொடர் குற்றியலுகரம். அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்பு என்று பார்த்த வேண்டாம். மார்பில் அந்த பூவுக்கு பக்கத்தில் வருகிற இர்ரன்னா அது இடையெழுத்தானது. ஆகவே அதை மார்பு என்று சொல்லுவோம். இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்படியாக இது 6 வகையை நாங்கள் இவற்றை பார்க்கலாம். 6 வகையாக குற்றியலுகரத்தை நாங்கள் இவற்றை பார்க்கலாம். அதற்கு பிறகு நாங்கள் குற்றிய லிகரத்துக்குரிய உதாரணத்தை பார்த்தோமே. அந்த நாகு யாது என்பதில் நாகு என்பதில் வருது ஈஹி நாகி என்று மாறி வருகிறது. அந்த ஹி என்பது அங்கே குறைந்து ஒலிக்கின்றது குற்றிய லிகரத்துக்கு. அதை எஃகு சகையாது என்பதில் எஹியாது ஹி என்றது வருகிறது. இப்படி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக முற்றியலுகரம். குற்றியலுகரம் அல்லாதவையெல்லாம் முற்றியலுகரம். அப்படி தனி குற்றெழுத்துக்கு பின் வல்லினமைகளில் ஏறி நிற்கின்ற உகரமும், தனி குற்றெழுத்துக்கு பின் வல்லினமைகளில் ஏறி நிற்கின்ற உகரமும், மெல்லினமைகளிலும் இடையினமைகளிலும் ஏறி நிற்கின்ற உகரமும் முற்றியலுகரமாகும். இப்போ பாருங்க, பானு என்று சொன்னால் அது முற்றியலுகரம். அது குற்றியலுகர சொல்ல அல்ல. நகு என்று சொன்னால் அது முற்றியலுகரம். அப்போ குற்றியலுகரம் அல்லாதவையெல்லாம் முற்றியலுகரம் என்றது. இதோடு நாங்கள் இந்த இலக்கணத்தை இவற்றோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு, இது அடிப்படை இலக்கணத்தில் முக்கியமான விஷயங்கள் நாங்கள் இப்பொழுது சொன்னோம். இவற்றோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு நாங்கள் போகின்றோம். பாடத்திட்டத்துக்கு போகின்ற போது இப்பொழுது 6ஆம் ஆண்டு தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த 6ஆம் தரத்திலே வருகின்ற அந்த சிலபஸை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினாலே உங்களுக்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு அச்சிடப்பட்டு தரப்படுகின்றது. அவை இங்கே உங்களுக்கு இங்கே போர்டிலே காட்டப்படுகின்றது. பாருங்கள். இப்படி பார்க்கின்ற போது இந்த புத்தகத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். நாங்கள் முதலாவது பாடத்துக்கு செல்வோம். முதலாவது பாடத்திலே இவைகளையெல்லாம், இந்த முன்னுரைகள் இவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவற்றில் நாங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இவையெல்லாம் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் எழுதப்பட்ட விடயங்கள். தமிழ் மொழி வாழ்த்து இருக்கின்றது. இதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். தமிழ் மொழி வாழ்த்து, அந்த பகுதியை நாங்கள் அர்த்தமாயிருந்தால் பாருங்கோ. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் மன அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்கத் தமிழ்மொழி யோங்கத் துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே,
வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. இது சுப்பிரமணிய பாரதியார் பாடிய பாடல். இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது. திரும்பவும் நான் இருக்க பார்க்கிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பின் தன்மூலம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி யோங்க லொங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. மானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர் மொழி வாழியவே. இது சுப்பிரமணிய பாரதியார் பாடிய பாடல். இது தமிழ் மொழியினுடைய சிறப்பு பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே அடுத்ததாக பாடநூல் கருத்தை பற்றி கருப்பொருள் பாடல் ஒன்று தரப்படுகின்றது. இதையும் மனதிலே நாங்கள் கொள்ள வேணும். மனதில் பூ பூத்திடும், மனதில் பூ பூத்திடும் புதிய புத்தகம் வாசமே. மனதில் பூ பூத்திடும் புதிய புத்தகம் வாசமே. கண்களில் காட்சி தோன்றும் எமது உலகமே வெளிச்சம். கண்களில் காட்சி தோன்றும் எமது உலகமே வெளிச்சமே. புத்தகம் அறிவு வரும் முகங்களில் மகிழ்வு தரும். புத்தகம் அறிவு வரும் முகங்களில் மகிழ்வு தரும். புதிய புத்தகம் புதிய பொலிவு பெறும் தினமே. புதிய புத்தகம் புதிய பொலிவு பெறும் தினமே. புத்தகம் கண்கள் தானே, புத்தகம் கண்கள் தானே அதை காப்பது போலவே. புத்தகம் கண்கள் தானே அதை காப்பது போலவே. அறிவை தரும் புத்தகங்களை மகிழ்வுடன் காப்போமே. அறிவை தரும் புத்தகங்களை மகிழ்வுடன் காப்போமே. மனதில் பூ பூத்திடும் புதிய புத்தகம், மனதில் பூ பூத்திடும் புதிய புத்தகம். சரியோ? இது இந்த புத்தகத்தை நாங்கள் எவ்வாறு பேணிக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் அந்த புத்தகம் எதனை எங்களுக்கு சொல்லுகின்றது என்ற விடயத்தையும் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதனை மாணவர்கள் உளங்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அடுத்ததாக முதலாவது பாடத்துக்கு நாங்கள் போவோம். முதலாவது பாடம் இங்கே தரப்படுகின்றது. இங்கே எல்லா பாடங்களுடைய உள்ளடக்கம் தரப்படுகின்றது. தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா? எலியும் சேவலும், ஏமாந்த நாய், குரங்குச் சேட்டை, தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம், பறவைகள் பலவிதம், அல வள்ளியப்பா பாடல்கள், மூட ஆமை, தென்னைமர கும்மி அது பாடல், புதிய ஆத்திசூடி, கண்ணகு வழக்குரைத்தல், செய்தித்தாள், செய்நன்றி அறிதல் பற்றிய குரல்கள், சர் ஐசக் நியூட்டன், புகழ்ச்சி இகழ்ச்சி அளித்த கதை, ஈசலும் புற்றும், ஒழுக்கம் உயர்வளிக்கும், மரங்கள் வாழ்க மாநிலம் வாழ்க, குறும்பா, கம்பரு, பாலர் கல்வி என்ற விடயங்கள் இங்கே உங்களுக்கு விடயதானமாக வருகின்றது. இந்த விடயதானத்திலே சில பாடல் பகுதிகளும் உரைநடைகளும் உங்களுக்கு தரப்படுகின்றன. அந்த வகையிலே அந்த பாடற்பிறப்பிலே நாங்கள் நுழைவதற்கு முதல் இந்த பாடல் பிறப்பை நாங்கள் சரியாக வாசிக்க வேணும். தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா? வடிவாக வாசிங்க. இது உங்களுக்கு வாசிப்பு ஆற்றலை வளர்ப்பதற்காக இது தரப்படுகின்ற அந்த பகுதி.
தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா என்பதுதான் பொருள். இது ஒரு நகைச்சுவையான ஒரு பகுதி, நகைச்சுவையான ஒரு சிறியொரு கதை. இந்த கதையை நீங்கள் வீட்டில் வாசிக்க வேணும். இப்பொழுது பாருங்கள், இங்கே கதையை நான் சொல்லுகின்றேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஊரிலே பெருஞ்செல்வன் ஒருவன் இருந்தானாம். செல்வன் ஒருத்தன் இருந்தான். அந்த ஊரில் பெரும்பாலான நிலங்கள் அவனுக்கே சொந்தம். அப்போ அந்த செல்வனுக்கு தான் அந்த நிலங்கள் எல்லாம் சொந்தமாக இருந்திருக்கின்றன. பேராசை கொண்டிருந்த அவனுக்கு சரியான பேராசை. பணம் படைத்தவர்களுக்கு இன்னும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை இருக்குது. அந்த வகையிலே அவன் என்ன செய்தான், ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். அவன் வட்டிக்கு பணம் கொடுக்குறான், அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் திருப்பி தர இயலாதவர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொள்வான். பாவம் ஏழை மக்கள் அவர்களுக்கு தாங்கள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் போகின்ற நிலை வருகிற போது அவர்களுடைய நிலங்களை பிடுங்கிக் கொண்டார். இவ்வாறு தன் நிலங்களில் அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான். அது மட்டுமல்ல, அப்படி அவன் பறித்த நிலங்களை எல்லாம் தனதாக்கி கொண்டு அவர்களை அடிமையாக வேலை செய்ய வைத்தான். அப்போ அவர்கள் அங்கே வேலை செய்து கூலிக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக அவன் இருக்கின்ற போது இவனது கொடுமைகள் அளவே இல்லாமல் போயிற்று. அவனுடைய கொடுமைகள் அளவே இல்லாமல் போயிற்று. அப்படி நாளுக்கு நாள் அவனுடைய கொடுமை பெருகிக்கொண்டே போயிடும். ஊர் மக்கள் எல்லோரும் அவனுக்கு சாவு வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு வெறுப்பு. ஏன்? இவனுடைய கொடுமைகள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. ஆகவே அப்படி கூடிக்கொண்டே இருந்தபடினால இவ்வாறு புலம்பிக்கொண்டே அந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஊர் மக்கள் எல்லோரும் இவனுக்கு சாகுறாதா என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊருக்கு தன் கழுதையிலே அமர்ந்தி ஈப்பாண்டி என்று ஒருத்தன் வந்தான். புதியவன், ஏழைகளுக்கு உதவுபவன். அவன் ஏழைகளுக்கு உதவுபவன், அவர்கள் துன்பத்தை நீக்குவன், நல்ல உள்ளம் கொண்டவன் ஈப்பாண்டி. இப்படிப்பட்ட அவனை பற்றி முன்னரே கேள்விப்பட்டிருந்தார்கள் அந்த மக்கள். இப்படி ஒரு நல்ல மனுஷன், அவனை பற்றிய விவரங்களை முதலே அந்த மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதனாலே அவனை அவர்கள் வரவேற்று செல்வனின் கொடுமைகளை பற்றி சொன்னார்கள். இவன் இப்படியாக கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிறான், நீங்கள் தான் அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள். என்ன? அப்போ அப்படி வேண்டின உடனே இவன் என்ன செய்தான்? ஓ ரைட், சிந்தனையில் ஆழ்ந்த அவன் அந்த செல்வன் எதற்கு எல்லாம் ஆசைப்படுவான் என்று கேள்வியை கேட்கிறான். அந்த செல்வன் இதற்கெல்லாம் ஆசைப்படுவான், அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். அவனுடைய ஆசைக்கு அளவே இல்லையா. பேராசை பிடித்த அரக்கன் அவன். எவ்வளவு கிடைத்தாலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான் என்றான் அவர்களில் ஒருவன். அந்த மக்களில் ஒருவன் சொன்னான், அவனுக்கு ஆசை, எல்லாத்திலையும் ஆசை, பேராசை பிடித்தவன். அவனுக்கு எந்த விதத்திலையும் இல்லத்தை கொடுத்தாலும் அவன் எவ்வளவு கிடைத்தாலும் மகிழ்ச்சியை அடைஞ்சு கொண்டே இருப்பான். அவன் ஆசைக்கு அளவில்லாதவன் என்று சொல்லுகிறான். அது போதும் எனக்கு. பேராசை கொண்ட ஒருவனை ஏமாற்றுவது, இவன் ஒரு பேராசைக்காரன் ஆனபடினாலே அவனை ஏமாற்றுவது மிகவும் எளிதானது. உங்களில் பலரிடம் சிறிதளவு தங்கம் இருக்கும், அவற்றை திரட்டுங்கள். உங்களிடம் கொஞ்சம் கொஞ்சம் உண்டான ஏதோ ஒரு தங்கங்கள் இருக்கும் தானே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிறிய மூக்குத்தி அப்படி என்று வருகின்ற தங்கங்கள் உங்களிடம் இருக்கும், அவற்றையெல்லாம் சேகரியுங்கள், அவற்றை என்னிடம் கொடுங்கள், அந்த தங்கத்தை வைத்துத்தான் அவனை மடக்க வேண்டும் என்றான். என்ன? அப்போ அந்த தங்கத்தை வைத்து நான் அவனை மடக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை அந்த ஈப்பாண்டி சொன்னான். தங்களிடம் இருந்த தங்கங்களை எல்லாம் அவர்கள் திரட்டினார்கள், அவற்றை அவரிடம் கொடுத்தார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தங்களிடம் இருந்தவற்றை உடனே இந்த ஈப்பாண்டியிடம் கொடுக்கிறார்கள். அப்போ மறுநாள் காலையில் வழக்கம் போல் அந்த செல்வன் தன் நிலங்களை பார்வையிட அப்படி ஒரு சுற்றி கொண்டு வருகிறார். ஒரு மரத்தின் நிழலிலே இந்த ஈப்பாண்டி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். என்ன செய்கிறான் என்றால், சல்லடையில் எதையோ சரித்து கொண்டிருக்கிறான். ஒரு சல்லடை என்றால் என்ன விளங்குகிறார். இப்போ நாங்கள் அரிக்கிற ஒரு
அரிதட்டு மாதிரி, மணல் இருக்கிற அரிதட்டு மாதிரி ஒரு சல்லடையில் ஏதோ சரித்து கொண்டே இருந்தால் சல்லடையில் சிறிய சிறிய பொருட்கள் பளபளத்தன. இப்படி அவன் ஒரு வினோதமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறான். வியப்பு அடைந்த செல்வன், டேய் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டினான். அப்பொழுது, ஐயா நான் என்ன செய்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? நிலத்தில் விதைப்பதற்காக சரித்து கொண்டிருக்கிறேன், பொன்னை சரித்து கொண்டிருக்கிறேன், பெரிய விதைகளை எடுத்து நிலத்தில் விதைப்பேன் என்றான். நிலத்திலே விதைப்பதற்காக வேண்டி நான் சரித்து கொண்டிருக்க பெரிய பெரிய விதைகளை பார்த்து எடுத்து நான் விதைப்பதற்காக நான் இப்படி செய்யும். வியப்பு அடைந்தவரும் உண்மையை சொல்லி, இப்படி விதைத்தால் பொன் விளையுமா என்று கேட்டான். இந்த பொண்ணை இந்த சளிச்சு போட்டால் பொன் விளையுமாண்டு இருப்ப கேட்கலாம். என்னையும் இப்படி கேட்டு விட்டீர்கள், வியப்பாக இருக்கிற என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள் என்று நான் 10 கிராம் பொன்னை இங்கே விதைக்கப் போகிறேன், 10 கிராம் பொன்னை இங்கே நான் விதைக்கப் போகிறேன் என்று அந்த ஈப்பாண்டி சொல்கிறான். அடுத்த வாரத்தில் அது 100 கிராம் பொன் எனக்கு கிடைக்கும், 10 மடங்கு, 10 கிராமை போட்டால் 10 மடங்கு எனக்கு கிடைக்கும் என்றான். அவனுடைய பேச்சிலே உறுதி இருந்தது, இந்த ஈப்பாண்டியினுடைய பேச்சிலே உறுதி இருந்தது. அப்போ இவருக்கு பெரிய பேராசக்காரன் தானே, அவருக்கு நானும் இன்னும் பெருஞ்செல்வனாக வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் போல, அதுதான் இவனை கொண்டாந்து விட்டுருக்கு என்ன, அதனால் தான் இவனை இங்கு அனுப்பியிருக்கிறார் என்று உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ தனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆகவே இவனை கொண்டு நான் இன்னும் பெரிய செல்வன் நான் வர வேண்டும் என்று அந்த பேராசைக்காரனுக்கு இன்னும் மகிழ்ச்சி வந்துவிட்டது. நான் உன்னை நம்புகிறேன், நாம் இருவரும் சேர்ந்தே இந்த செயலை செயற்படுவோம். ஏன் நாங்கள் நீ தனித்து செய்கிற, நானும் உன்னோட கூட்டு சேர்றேன், ஆகவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த செயற்பாட்டில் இறங்குவோம் என்று சொல்லி ஈப்பாண்டி அந்த செல்வன் தான் சொல்கிறான். நிலம் என்னுடையது, பொன் உன்னுடையது. என்னட்ட தான் எக்கச்சக்கமாக நிலம் இருக்குது, நீ இந்த பொன் உன்னிட்ட இருக்குது. அப்போ நிலம் என்னுடையது, பொன் உன்னுடையது. ஆகவே பொன் அறுவடையாக அதில் 8 பங்கை என்னிடம் தர வேண்டும். ஆக நிலத்தை விடுகிறவருக்குத்தானே கூடிய வாய்ப்பு ஆனபடினால நிலம் என்னுடையது, ஆகவே எனக்கு இது 8 பங்கு வந்து நீ 2 பங்கு எடுக்கலாம். 8 பங்கை தர வேண்டும், மீதி 2 பங்கை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நிலச்சொந்தக்காக இருக்கிறது தான் அதிக பங்கு, இது உனக்கு தெரியும் தானே, சரிதானே? அப்போ இப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வருகிறார். இருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம், அந்த பேராசக்காரன் தானே, இவன் சொன்ன மேல் சொல்லு தவறாமற்றுவானோ அப்படி என்று அவனுக்கு ஒரு பயம். அதனாலே நீ சொல்லுவது சரிதான், 10 கிராம் பொன்னை விதைத்தால் எனக்கு 20 கிராம் பொன் கிடைக்கும் என்ன, எப்படி 2 பங்கு பொன் கிடைக்கிறது, எனக்கு அது போதும் என்று அந்த ஈப்பாண்டி சொல்கிறான். இதையெல்லாம் ஒத்துக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு போகிறான். வெறும் பேச்சில் என்ன பயன், ஏமாற்றி விட்டால் என்ன செய்வது, இது அவனுடைய பேராசக்காரனுக்குரிய, அவனுக்கு பேச்சில் நம்பிக்கை இல்லை, இவன் மாறிவிட்டால் என்ன செய்வது, அதனால் சாட்சியை வச்சு இவனை எழுதி கொள்வது என்று முடிவுக்கு வரும். நீதிபதிக்கு முன்னால் போய் சாட்சி வச்சு எழுத்து மூலம் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேணும். அந்த ஊர் நீதிபதியை அழைத்து வந்தான். அவர் முன்னிலையிலே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஈப்பாண்டி பொன்னை விதைக்கலாம், அறுவடை முடிந்தது 8 பங்கு பொன்னை செல்வனிடம் கொடுத்துட வேண்டும் என்று இருவரும் ஒப்புக்கொண்டார். எந்த நிலத்திலே நீ வச்சு போட்டு 8 பங்கை மட்டும் எனக்கு தரவேணும், நீ 2 பங்கு எடுக்கலாம் என்று ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது. மகிழ்ச்சியாக அங்கிருந்து சென்றான் செல்வன். ஒரு வாரம் கழிந்து செல்வன் மாளிகைக்கு வந்தான். ஈப்பாண்டி 80 கிராம் பொன்னை செல்வனிடம் கொடுத்தான். சரியோ, அவன் சொன்னபடி 8 பங்கை கொடுக்குறான். அவன் தன் பொன் கட்டிகளை உற்று பார்த்து சரியோ 8 பங்கை கொடுக்குறான். சரியோ 80 கிராம் பங்கை கொடுக்குறான். அவன் தந்த பொன்களை உற்று பார்த்து செல்வன் உரைகளில் வச்சு தேய்ச்சி, அவனுக்கு சந்தகம், எல்லாத்துலேயும் சந்தகம் தானே, அது தேய்த்து பார்க்குறாங்க, உண்மையான பொன் தானோ அல்லது பொய் ஏமாத்துறானா எல்லாம் தேய்த்து பார்த்து அந்த ஏமாற்று வேலையும் இல்லை, எல்லாம் சொக்கத்தங்கம், எல்லாம் சொக்கத்தங்கமாக இருக்கிறது. அவன் மகிழ்ச்சி எதுவும் பேச முடியவில்லை. நான் வருகிறேன் என்று புறப்பட்டான். ஈப்பாண்டிக்கு முதலாவது வெற்றி.
அப்போ என்ன செய்தார்? பேராசக்காரனுக்கு, அதாவது செல்வந்தனுக்கு உணர்வு பெறப்பட்டவன், உன்னை போன்ற திறமைசாலியை நான் பார்த்ததிலே பொன்னை விதைக்கும் கலையை தெரிந்து வைத்துக் கொள்கிறாய் என உன்னிடம் உள்ள 20 கிராம் தங்கத்துடன் எனது 80 கிராம் தங்கத்தை சேர்த்து விதை. இப்போ 80 கிராம் இவருக்கு கிடைச்சதோ, அவர் 20ஓடு இந்த 80ஐயும் திருப்பவும் விதைச்சு பார்ப்பேன், இன்னும் கூட வருதானே. இந்த 20 கிராம் தங்கத்துடன் தன்னுடைய 80 கிராம் தங்கத்தை 100 கிராம் தங்கம் எல்லாத்தையும் சேர்த்து விதைப்போம். ஏமாற்றி விடாதே என்ன, 800 கிராம் தங்கம் தர வேணும், தனக்கு 800 கிராம் தங்கம் தர வேணும் என்று சொல்கிறேன். ஆனால் 100 கிராம் போட்டால் அதில் 800 தனக்கு தர வேணும். விதைச்சு வந்த மதிப்புக்குரியவர் நீங்கள், உங்களை நான் ஏமாற்றினானே. அறுவடை முடிந்தால் உங்களிடம் 800 கிராம் தங்கம் இருக்கும். அறுவடை முடிந்தால் உங்களுக்கு 800 கிராம் தரப்படும், 1 கிராம் குறையாது என்று அவன் ஈப்பாண்டி சொல்லி புறப்பட்டான். அடுத்த வாரம் 800 கிராம் தங்கம் அவனிடம் கொடுத்தான். அடுத்த வாரம் அவன் சொன்னதன்படி அடுத்த வாரத்துக்கு 800 கிராம் தங்கம் கொடுக்கப்படுது. அப்போ இந்த வாரமும் சரியாக கிடைக்குது என்றது அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை. இதை பார்த்து நீ நிறைய பொன்களை விதைக்கக்கூடாதா, அறுவடை முடிந்து ஏராளமானவர்கள் கிடைக்காதா என்று. அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பொன்னை போட்டால் இன்னும் கூடுதலான அறுவடை கிடைக்கும் தானே. ஆகவே எனக்கு அப்படி விதைக்க ஆசைதான், அவ்வளவுக்கு பொன் இல்லையே என்று சொல்லி ஈப்பாண்டி சொன்னான். எனக்கும் விதைக்க ஆசை, ஆனால் பொன் இல்லையே, இருக்கிறதானே விதைக்கலாம், பொன் இல்லையே, நிறைய பொன் என்னிடம் இருக்குது. இவர் சொல்கிறார், பொன் நிறைய பொன் என்னிடம் கிடைத்தால் போதும், மலை போல பொன்னை அறுவடை செய்வேன் என்று ஈப்பாண்டியும் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறான். பேராசை கொண்ட அவன், உனக்கு நிறைய பொன் தருகிறேன். இவர் திரும்பவும் என்ன செய்தார்? இவருக்கு பொன் கூடுதலாக வருது தானே, 2 தரம் வந்து விட்டதில்லை. ஆனபடினால தான் சேர்த்து வைத்தது செல்வ வெள்ளாத்தை திரட்டினான். 2 பட்டி நிறைய தங்கம் சேர்ந்தது. அப்பட்டிகளை ஈப்பாண்டிகள் கொடுத்தார். 2 பட்டி தங்கம். அப்போ இவர் தன்னிடம் இருந்த பொன்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறார். தான் என் வாழ்நாள் முழுமை பாடுபட்டு சேர்த்த தங்கம் இது, அடுத்த வர இதே போல் 16 பட்டி தங்கம் பெற வேணும். சரியோ, 16 பட்டி தங்கம் பெற வேணும் என்று சொல்லி அங்கே இதில் குறையக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார். அந்த பெட்டிகளை தூக்கி கொண்டு அங்கிருந்து சென்றான் ஈப்பாண்டி. அடுத்த வாரம் வந்தது. 1 வாரம் கழித்து வர்ற என்ன, ஈப்பாண்டி தலை கவிழ்ந்தபடி அந்த செல்வன் வீட்டுக்கு வந்தான். முந்தி தலை இவிந்து வந்தவன் இந்த முறை தலை கவிழ்ந்து வருகிறான். என்ன மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறான் செல்வன். சொன்னது போலவே வந்துவிட்டாயே, கழுதையின் மேல் ஏற்றப்பட்ட தங்கப்பட்டிகை மாளிகைக்கு வெளியே நிற்கின்றனவா, அவற்றை பார்க்க வேண்டும் வா என்றான். இவருக்கு ஆர்வம், செல்வனுக்கு ஆர்வம். அவன் சங்கத்தோடு வந்திருப்பான் என்றதுனால, ஐயா நான் என்ன செய்வேன், எல்லா தங்கமும் போய்விட்டது என்று அழுதான். நான் என்ன செய்வேன், எல்லாம் போய்விட்டது. அதிர்ச்சி அடைந்த செல்வி, என்னை ஏமாற்றவா பார்க்கிறான், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்தோடு கத்துறான். அவருக்கு சரியான ஏமாற்றமாக போச்சு. கத்துறார், ஐயா நான் எந்த நேரத்தில் பொன்னை நட்டேனோ தெரியவில்லை, பொன் செடிகள் அனைத்தும் வெயிலே கருகிவிட்டன. எல்லாம் வெயிலுக்குள்ள கருகி போய்விட்டது. என்ன கருகி போய்விட்டது. உங்கள் தங்கம் போனது போலவே எனது தங்கமும் போய்விட்டது. உங்களுடைய தங்கம் போனது மட்டும் என்னுடைய தங்கமும் போய்விட்டது என்று சொல்லி அழுது புலம்பினான். கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டான் செல்வன். செல்வனுக்கு கோபத்தின் உச்சி. பொய்யனே, எங்காவது நிலத்தில் பொன் விளையுமா? அவர் இப்பொழுதுதான் கேட்குறார், எங்கேயாவது நிலத்தில் பொன் விளையுமான்னு திருப்பத்தானே கேட்குறார். முன்பு பொன் விளைஞ்சு தானே கொடுத்தவர், இப்போ பொன் விளையுமான்னு தானே கேட்குறார். பொன் செடிகள் காய்ந்து கருகிவிட்டதா, யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று கத்தினான். தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பரப்பிலே தரம் 6 என்ற விடயப்பிறப்பிலே உங்கள் முன்னிலையிலே உரையாற்றலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். இந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நாங்கள் இலக்கண விடயங்களை பார்த்து தமிழ் மொழி தரம் 6லே நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து, தமிழ்மொழி வாழ்த்து இதுகளையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது முதலாவது பாடத்துக்கு போகின்றோம். முதலாவது பாடம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் இங்கே பாருங்கள்,
எல்லாம் நேற்றைய வகுப்பில் பார்த்து நாங்கள் முன்னுரை